பாண்டிய மன்னனுக்கு வந்த வெப்பு நோயினை சமணர்கள் முயன்றும் தீர்க்க இயலாது போக, அப்பொழுது மன்னனிடம் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். என்ன கருத்து அது? காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார், செய்யும் மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே வளர்வெண் திங்கள் மேய வேணியற்பால் ஞானம் பெற்றவர் விரும்பி நோக்கில் தீய இப்பிணியே அன்றி பிறவியும் தீரும் என்றார். இருவரும் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தார்கள். சமணர்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மன்னா உங்கள் உடலின் கண் இருக்கக்கூடிய வெப்பு நோய் தீராது. ஏன் தீராது? அதற்கு விளக்கம். காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்ய. காயம்னா உடல், மனதுன்னா தெரியும். உள்ளும் புறமும் உண்டான மாசுகளை நீக்குதற்கு தெரியாதவர்கள் சமணர்கள். எவ்வளவு கடுமையான விளக்கம் பாருங்க. சமணர்கள் அனைவரும் உடலை முழுமையுமாக தூய்மை செய்ய முடியாதவர்கள். ஏனென்றால் உடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எங்காயிலும் இறந்துபடுமோ, அதனால் விளையும் பாபம் மிகுமோ என்று அவர்கள் குளித்தலையும் செய்வதில்லை. தங்கள் முடிகளை எல்லாம் கூட பறித்து கொள்ளுவார்கள். ஆகவே உடலை மாசோடு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த இடத்தினுக்கு தீயினை கொண்டு வைத்ததினாலே மனதும் மாசு உடையவர்கள். ஆகவே அந்த இரு நிலைகளிலும் மாசு உடையவர்களாகிய இந்த சமணர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய செயலாகிய உங்கள் பால் வந்துள்ள வெப்பு நோயை தீர்ப்பதற்கு அவர்கள் மேற்கொண்டுள்ள மாயமும், அவர்களால் உச்சரிக்கப்படக்கூடிய மந்திரங்கள், இவை ஏதொன்றும் உங்கள் நோயினை தீர்க்காது. இந்நோயை வளர்ப்பதே, மேலும் மேலும் இந்த நோய் வளருமே ஒழிய அந்த சமணர்களால் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களினால் உங்கள் உடலின் கண் உண்டான நோய் குறையாது, தீராது. என்ன செய்யணும்? வளர் வெண்திங்கள் மேய, வளரக்கூடிய பிறை சந்திரனை தன் தலையிலே வேணியர், வேணினா சடாமுடி, தன்னுடைய சடாமுடியின் மேலாக வளரக்கூடிய பிறை சந்திரனை வைத்துள்ளவராகிய சிவபெருமான், அவனிடம் ஞானம் பெற்றவர், அந்த சிவனால் ஞானம் பெற்றவராகிய சம்பந்தர் விரும்பி நோக்கி, அவர் விருப்பமோடு உமது உடலை வந்து ஒரு முறை பார்த்தால் விரும்பி நோக்கில் தீய இப்பிணியே அன்றி, உமக்கு தீமையை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய் மட்டுமல்ல, வேறு எந்த பிணியும் நீங்குமாம், அன்றி பிறவியும் தீரும் என்றார். பிறவி ஆகிய பிணியும் போ. ஆகவே இப்பொழுது உடல் உபாதை சம்பந்தர் இங்கு வந்து தனது அருட்பார்வையை உமது உடலின் மீது செலுத்தினால் இப்பொழுது உபாதையை தந்து கொண்டிருக்கக்கூடிய பிணியும் போகும். அவர் இறையருள் பெற்றவர் ஆதலினாலே அவர் பார்வை உன் மேல பட்டா பிறவி பிணியும் தீரும். இனி பிறத்தல் என்கின்ற ஒரு நிலையே நமக்கு தோன்றாது. அப்படிப்பட்ட அருளாளர் சம்பந்தர். சொன்ன உடனே சேக்கிழார் என்ன அழகாய் எழுதினார். நான் இந்த பாட்டை நினைத்து நினைத்து மகிழலாம். என்ன அழகா விளக்கம் தந்தார் பாருங்க. மீனவன் செவியின் ஊடு மெய் உணர்வு அளிப்போர் கூற ஞான சம்பந்தர் என்னும்
நாம மந்திரம் செல்ல ஆன போது அயர்வு தன்னை அகன்றிட அமணராகும் மானமில்லவரை பார்த்து மாற்றம் ஒன்று உரைக்கலுற்றான். என்ன ஆயிற்றான்? பாண்டிய மன்னனுக்கு ஞானசம்பந்தரை அழைக்கலாம் என்று ஞானசம்பந்தரினது பெயர மன்னன் முன் மங்கையர்க்கரசியும் அமைச்சரும் மொழிந்த உடனே அந்த ஞானசம்பந்தன் என்கின்ற பெயர் மன்னன் காதுக்குள்ள நுழைஞ்சதான். மீனவன் பாண்டியன் செவியினூடு செவியின் வழியாக மெய் உணர்வு அளிப்போர், மெய் உணர்வை அளிக்கக்கூடியவர்களாகிய குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அந்த சம்பந்தன் பேரை கூற அதை தன் காதால கேட்ட பாண்டியனுக்கு அப்பொழுதே என்ன ஆயிற்றான்? ஞான சம்பந்தன் என்னும் மந்திரமும் செல்ல. அந்த ஞான சம்பந்தம் என்கின்றதே ஒரு நல்ல மந்திர சொல்லம். சிவன் கூட இல்ல, சிவனது 5 எழுத்து கூட கிடையாது. சிவனை வழி வழியாக தொண்டு செய்தற்கு உரிய நிலையிலே தன்னை உட்படுத்தி கொண்ட அந்த ஞான சம்பந்தன் என்கின்ற பெயரே மாபெரும் மந்திரமாக இந்த மன்னவன் காதில் நுழைந்ததினாலே ஆன போது அயர்வு தன்னை அகன்றிட, அந்த பெயரை காதால கேட்ட மாத்திரத்திலேயே மன்னனினுடைய உடல் அயர்ச்சி குறைஞ்சது போல இருந்தது. அயர்வு தன்னை அகன்றிட, அயர்வு அப்படியே போனது போல இருந்ததாம் அந்த ஞான சம்பந்தன்ற பேர் கேட்ட உடனே. அமணராகும் மானமில்லவரை பார்த்து மாற்றம் ஒன்று உரைக்கல் உற்றான். தளர்ச்சி நீங்குதலால் மானம் இல்லாத சமணர்களை பார்த்து பாண்டிய மன்னன் பேசத் தொடங்கினான். இந்த பாட்டுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கும். முக்கியமா ஒரு இன்றியமையாத குறிப்பு கொடுக்கிறார். ஞான சம்பந்தன் என்கின்ற பெயரை மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சொல்ல அதனை கேட்ட அளவிலே மன்னனது அயற்சி போயிற்று. அப்போ சிவனது நாமத்தை சொன்னால் அயற்சி போகும், சரி. சிவனடியார்கள் நாமத்தை சொன்னால் அயற்சி போகுமானா போகும். எப்படி? அப்பூதி அடிகளார் நாவுக்கரசரினது நாமத்தை சொல்லியே முக்தி அடைஞ்சவர். சிவனை கூட அவர் சொல்லல. ஏற்கனவே அவருடைய புராணத்தை பார்த்தோம். அவருக்கு தெரிந்தன எல்லாம் நாவுக்கரசு தான். அது மட்டுமல்ல, ஞான சம்பந்தரினுடைய பெயரை சொல்லி யாரெல்லாம் பெருமிழலை குறும்பர் சோமாசி மாறர் போன்றோர்களெல்லாம் சம்பந்தன் பெயரை சொல்லி முக்தி அடைந்தவர்கள். அதைவிட உயர்ந்த சிறப்பு நம்பி ஆரூரர் திருமணம் செய்து கொள்ள கருதிய புத்தூர் சடங்கவியை திருமணம் செய்து கொள்ளாமல் போக அந்த புத்தூர் சடங்கவியார் நம்பி ஆரூரனினது திருநாமத்தை சொல்லி முக்தி அடைஞ்சவர். அப்போ இந்த 3 அடியவர்களினது பெயரை சொல்லி முக்தி அடைதல் சரியா? இது ஒரு பெரிய கேள்வி. இறைவன் பெரியவன், அவனை உணருகின்ற பொழுது முக்தி கிடைக்கிறது. இறைவனை நமக்கு அடையாளப்படுத்துபவர் குருமார்கள். அவர்கள் பெயரை சொன்னால் முக்தி கிடைக்குமா? கிடைக்கும். என்ன காரணம்னா, குருவினது அருள்தான் திருவருளாக மலருகிறது.
இப்ப இந்த சைவத்துல இருக்கக்கூடிய முதல் 4 அடியவர்கள் பாருங்க. யாரு? ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பி ஆரூரார், மாணிக்க வாசகர். மணிவாசகர் இல்லையா? அவருக்கு பெயர் மணிவாசகர். இந்த 4 பேரினுடைய பெயரை எழுதி பாருங்கள். 4 பேருடைய பெயரை எழுதிட்டு அதுல இருக்கிற ஒற்றெழுத்தை நீக்கிடுங்க. எஞ்சி இருக்கக்கூடிய எழுத்து 5 எழுத்தா இருக்கும். பாருங்க, ஞான சம்பந்தர், அதுல இம்மையும் இந்தையும் இறையும் எடுங்க. ஞான சபதன்னு இருக்கும், 5 எழுத்து. ஒவ்வொரு அடியவர் பெயரையும் எழுதி ஒற்றெழுத்து எடுத்துருங்க, புள்ளி எழுத்து எடுத்துருங்க. இந்த 4 அடியவர்களுக்கு 5 எழுத்துல தான் இருக்கும். அப்ப இவர்களே சிவமாய் உள்ளவர்கள். இந்த 4 அடியவர்களை குறவர்கள்னு சொல்லுவார்கள். சைவ சமய குறவர் 4. இந்த 4 அடியவர்கள் குறவர்னு சொன்னா ஞானத்தினை அளித்தற்கு உரிய ஞானாசிரியர்கள். ஆகவே இவர்களே சிவனின் தன்மை பெற்றவர்கள். அதனாலதான் சுந்தரருக்கு திரு ஆசிரிய மண்டபத்துல உண்டான சிவனடியார்கள் எல்லாம் சிவகணங்கள் போல தோற்றமளித்தார். அந்த அளவினுக்கு சிவ ஈடுபாடு. இது நம்ம மதத்துல மட்டுமல்ல, மற்றைய மதங்களும் இதை முன்னெடுத்தன. இறைவனை வழிபடுவதை காட்டிலும் அந்த இறைவனை நம்முள் விதைத்தவர்களாகிய குருமார்களை பின்பற்றினால் போதுமானது என்ற ஒரு வழிபாட்டு முறை பின்னாளில் பிற மதங்களிலும் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவ மதத்துல மெத்தடிஸ்ட்னு ஒரு பிரிவு உண்டு. அவர்கள் இறைவனாகிய அந்த தந்தை, அவரினது மகனாகிய இயேசு, அவரிடம் அடியவர்களாக இருந்த அந்த 12 அவர்களை வணங்கினால் போதும் என்று ஒரு பிரிவு இருக்கு. அதனால இந்த மரபு ஒரு மிக மேன்மையான மரபு. இறை அடியாரும் இறைவனுக்கு இணையானவர்கள். அந்த எண்ணத்தினை விதைக்க வேண்டியதான் ஞான சம்பந்தர் மிக அழகாக இந்த இடத்தை கையாண்டார். சம்பந்தரினது பெயரை சொன்ன அளவிலே அதை கேட்ட மாத்திரத்தில் பாண்டிய மன்னனது உடல் தளர்ச்சி நீங்கியது, உடலின் கண்ணிருந்த அயர்வு போகியது. ஆகவே பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அது நடந்திருக்கிறதுன்னா அவர் அங்கு வந்து அருட்பார்வை செலுத்தினால், அவர் அங்கு வந்து மன்னனுக்கு உரியதாகிய நோய் தீர்க்கும் மருந்தை தந்தால் எவ்வளவு விரைவாக மன்னன் முற்றிலுமாய் குணம் காண்பார். இதுதான் இதனுடைய அழகு. ஆகவே அந்த சம்பந்தன் பெயரை கேட்ட அளவிலே அயர்வு நீங்கின பாண்டியன் சமணர்களை பார்த்து பேசத் தொடங்குகிறான். மன்னவன் அவரை நோக்கி, மற்ற இவர் செய்கை எல்லாம் இன்னவாறு எய்தும் நோய்க்கே ஏதுவாயின என்றெண்ணி மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் வந்தால் அன்னவர் அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் என்றான். என்ன நினைச்சு சொன்னா? மன்னவன் அவரை நோக்கி, அவர்னா சமண அடியவர்களை நோக்கி, மற்ற இவர் செய்கை எல்லாம், இந்த சமணர்கள் இதுகாரும் செய்த செயல் எல்லாம் இன்னவாறு எய்தும் நோய்க்கே ஏதுவாயின, என் உடலிலே தோன்றின வெப்பு நோயை மேலும் வளர்ப்பதற்கே காரணமாகின்றன.
குறையற மாதிரி தெரியல என்று எண்ணி என்று தன் மனத்துள் தெளிவாக சிந்தித்தவனாகிய மன்னன் மன்னிய சைவ நீதி மாமரை சிறுவர் வந்தார். நிலைபேறு உடைய சைவம், அதனால் வழங்கப்படக்கூடிய நீதி, அதனை நன்கு உணர்ந்தவராகிய வேதங்களை கற்று தெளிந்த சிறுவராகிய சம்பந்தர் இங்கு வந்தால் அன்னவர் அருளால், அத்தகு மேன்மை பொருந்திய சம்பந்தரின் அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் என்றான். அவர் வந்தால் இந்த நோய் என் உடலை விட்டு நீங்கும், நானும் தெளிவு பெறுவேன் என மன்னன் இயம்பின். என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நான் சமணம்தான் உயர்ந்தது, சமணம்தான் சிறந்ததுன்னு நம்பி அதை பின்பற்றி வந்தேன். இப்ப எனக்கு ஏற்பட்டுள்ள நோயை தீர்ப்பதற்கு உங்களால முடியல. மாறாக அமைச்சரும் துணைவியாரும் சம்பந்தரை அழைக்கலாம்னு சொன்னார்கள். அவர் பெயரை சொல்லிய அளவில் கேட்ட மாத்திரத்தில் என் உடல் அயர்வு நீங்கியது. இப்பொழுது நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சமண மருத்துவம் உயர்ந்ததா, சமண மந்திரம் உயர்ந்ததா, சைவ மந்திரம் உயர்ந்ததா மட்டுமல்ல, இங்கு சம்பந்தர் வந்து என் நோயினை போக்கினால் தத்துவ நிலைகளிலே எது உயர்ந்தது என்ற உண்மை எனக்கு புலப்படும். அதுதான் அவனுடைய நோக்கம். அன்னவர் அருளால் இந்நோய் அகலும் மேல் அறிவேன் என்றான். அகலுமேல் ஒரு பொருள், அகலும் முடிவுக்கு வந்துட்டான் மன்னன். அதற்கு மேலாக சமணம் சிறந்ததா சைவம் சிறந்ததா என்பதை நான் நேரடியாக அறிதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதுதான் பெரிய பிரச்சனை. ஆகவே இந்த சம்பந்தர் இங்கு வரட்டும், பார்த்துக்கொள்ள என்று முன்கூறி பின்னும் யானுற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வன் விறகுண்டேல் அழையும் என்ன அன்றவர் உவகை பொங்கை ஆர்வத்தால் அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போலும் காதல் வெள்ளத்தில் செல்வர். அழகு, என்ன ஒரு அழகான ஊமை. என்று முன்கூறி இவ்வாறாக தங்கள் முன்னே நின்ற தன் முன்னே நின்ற சமணர்களிடம் விரிவாக எடுத்து சொல்லின மன்னன் பின்னும் யானுற்ற பிணியை தீர்த்து அங்கிருந்த அம்மையார் ஆகிய மங்கையர்க்கரசியையும் அமைச்சரையும் பார்த்து யான் அடைந்த நோயை போக்கி வெற்றி கொள்பவர் பக்கமே நான் சேர்வேன். யானுற்ற பிணியை தீர்த்து வென்றவர் பக்கம் சேர்வன். இந்த நோயை யார் தீர்க்கிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் சேர்ந்துருவேன். ஞானசம்பந்தர் நோயை நீக்கினார்னா நான் சைவனா மாறிடுவேன். வெளிப்படையா அறிவித்தார். விறகுண்டேல் அழையும் என்ன, என் நோய் நீங்குதற்கு அதுதான் வழி என்றால் அவரை அழையுங்கள் என்று சொன்னவண்ணே அன்றவர் உவகை பொங்க, அதனை கேட்ட மாத்திரத்துல குலச்சிறையாருக்கும் மங்கையர்க்கரசிக்கும் அப்படி சந்தோஷம் பெருகியது. அந்த சந்தோஷ பெருக்க ஒரு அழகான ஓமையில என்ன இருந்தாலும் அமைச்சர் இல்லையா எப்படி காமிச்சார் பாருங்க. பொங்கி ஆர்வத்தால் அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போல், அணையை உடைத்து கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்தால் எவ்வாறு வேகமாக பாயுமோ அதுபோல இறைவன் பால் கொண்ட சம்பந்தர் பால் கொண்ட அன்பு அப்படி வெள்ளப்பெருக்கு போல் உடைந்தது. இதுவரைக்கும் மன்னன் தான் அணை போல தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தான் இவர்கள் இருவரையும். அந்த நாட்டினுக்கு சைவம் வருவதை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தவன் தான் மன்னனாகிய பாண்டியன் அணை போல. அந்த மன்னனே வாக்கு கொடுத்துட்டான்.
போய் சம்பந்தரை அழைத்து வான். இதுகாரும் தேக்கி வைக்கப்பட்ட அந்த ஆனந்த வெள்ளம் அணையை உடைத்து கொண்டு பரவுவது போல இந்த இருவர் உள்ளத்துல அப்படி ஒரு பெரிய ஆனந்த வாருதி. ஆகா, மன்னன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தானே என்ற மகிழ்ச்சியில காதல் வெள்ளத்தில் செல்வார். அந்த ஞானசம்பந்தர் மீது கொண்ட அன்பினால அவர்கள் இருவரும் போனார்கள். சொல்லி முடிச்ச உடனே அந்த ஆனந்தம் அப்படி கரை புரண்டு ஓடியது. இருவரும் வேகமா போகிறார்கள். பாயுடை பாதகத்தோர் திருமட பாங்கு செய்த தீவினை தொழிலை நோக்கி உள்ளத்து இழி திருவுள்ளத்தால் அழி திருவுள்ளத்தால் மேய அத்துயரம் நீங்க விருப்புறு விரைவினோடு நாயக பிள்ளையார்த்தம் நற்பதம் பணிவாராகி. பாயுடை பாதகத்தோர், பாய்னா ஓலை பாயை இடையிலே சுற்றியவர்கள் அர்த்தம். சமணர்கள் முறையாக உடை உடுத்துதல் என்பது இல்லை, பாயை சுற்றி கொள்வார்கள் திகம்பரர்களாக இருப்பதினால. அப்படிப்பட்ட சமணர்கள் பாதகத்தோர், ஏன் சம்பந்தருக்கு பாதகத்தை செய்தவர்கள். திருமட பாங்கு செய்த இந்த சமணர்களால் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திலே செய்த தீவினையாகிய தீ வைத்தது. செய்த தீவினை தொழிலை நோக்கி உள் அழி திருவுள்ளத்தால் மனது அழியும் திருவுள்ளத்தில் பொருந்திய அத்துன்பம் நீங்குமாறு மேய அத்துயரம் நீங்க. சம்பந்தர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பார் இல்லையா? இவர்கள் இருவருக்கே வருத்தம். நாம ஒருவரை அழைத்து அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய நெருப்பை உண்டு பண்ணி விட்டோம். அழைத்தவர்களுக்கு நாம தானே பாதுகாப்பா இருந்திருக்கணும். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் எல்லாம், விருந்து எதிர் கொள்ளுதல், ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்படி ஒருத்தனை அழைச்சு நான் உனக்கு உரியன செய்வேன்னு சொல்ல, அதை நம்பி வந்தவனுக்கு அவன் இருக்கக்கூடிய இடத்துல தீயனை வைத்தால் எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம்னு மங்கையர்கரத்தையும் குலச்சிறையாரும் வருந்திய நிலையில அதற்கு மருந்தாக அவர்களே போய் சம்பந்தரை அழைத்து அரண்மனைக்கு வா என்று சொல்ல செல்லுகிறார். விருப்புறு விரைவினோடு நமக்கு ஏற்பட்ட இன்னலுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியினால மன்னனே அழைத்து விட்டான். இனிமே வேற என்ன பாதுகாப்புக்கு கவலை? மன்னன் பார்வை பட்டு விட்டதுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்தவனுக்கு அரியதோர் பாதுகாப்பு. அதனால அந்த விருப்புறு விரைவினோடு நாயக பிள்ளையார்த்தம் தலைவராக விளங்கக்கூடிய ஞான சம்பந்தரை நற்பதம் பணிவராகி சம்பந்தர் தங்கி இருந்த இடத்துக்கு போய் அவனது திருவடியில விழுந்து இருவரும் வணங்கி, மன்னவன் இடும்பை தீர மற்றவன் பணி மேற்கொண்டே அன்னமென் நடையினாரும் அணிமணி சிவிகை ஏறி மின்னிடை மடவார் சூழ வேற்படை அமைச்சனாரும் முன் அணைந்து ஏக சண்பை முதல்வனார் மடத்தை சார்ந்த. என்ன இருந்தாலும் சம்பந்தரை அழைக்கணும்னா அழைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, புரோட்டோகால். மன்னனை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தாலும் மன்னனை பார்ப்பதற்கு முறை இருக்கு. அந்த முறைப்படிதான் அதை செய்யணும். அதனால மன்னவன் இடும்பை தீர், பாண்டிய மன்னனது துன்பம் தீர மற்றவன் பணி மேற்கொண்டு, அவனால் இடப்பட்ட பணியை மேற்கொண்டு போய் சம்பந்தரை அழைத்து வரக்கூடிய பணியை மேற்கொண்டு அன்னமென் நடையினாரும் அன்னத்தை போல் மென்மையாக நடைபழகும் மங்கையர்க்கரசையும் அணிமணி சிவிகை ஏறி அலங்கரிக்கப்பட்ட ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஏறி மின்னிடை மடவார் சூழ அழகிய இளம் பெண்கள் சூழ்ந்து வர
வேற்படை அமைச்சனார் கையிலே வேலினை ஆயுதமாக கொண்டுள்ள குலச்சிறையார் என்கின்ற அமைச்சரும் முன் அணைந்து ஏக அந்த பல்லக்கினுக்கு முன்னாக செல்ல சண்பை முதல்வனார் மடத்தை சார்ந்த ஞானசம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய சீர்காழியை சார்ந்த சண்பை சீர்காழியை சார்ந்த சம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய மடத்தினுக்கு பரிவாரங்களோடு சென்றார். நான் அழைப்பது மன்னன், அழைக்கப்படுவது ஞான சம்பந்தர். இப்ப 2 பேருக்கு மரியாதை கொடுக்கணும். திருமடம் சார சென்று சேயரி கண்ணினார் முன் வரு பரி இழிந்து நின்ற அமைச்சனார் வந்த பான்மை சிறப்புற பிள்ளையார்க்கு விண்ணப்பம் செய்வீர் என்ன பரிசனத்தவரும் புக்கு பதமறிந்து உணர்த்துகின்ற. சேக்கிழார்கிட்ட தான் கத்துக்கணும். இந்த ஆங்கிலத்துல முன்பு சொன்ன வார்த்தை தான் புரோட்டோகால். யாரை எப்படி கூப்பிடணும்னு தெளிவு இருக்கணும். எப்படியா திருமடம் சார சம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்திற்கு அரசி பல்லக்கில் போனார். உடனாக முன்னாக குலச்சிறையார் போனார். சேயரி கண்ணினார் முன், இந்த சேயரி கண்ணினார்னா சிவந்த கண்ணை உடைய அம்மையார் அங்கே இருக்கிறது. வருபரி இழிந்து குதிரை மேல வந்த குலச்சிறையார் குதிரையிலிருந்து கீழே இறங்கி நின்ற அமைச்சனார் அரசியினுடைய பல்லக்கு இறங்குறதுக்கு முன்னாடி குதிரையில போனவர் குதிரையை விட்டு கீழே இறங்கி அரசிய வரவேற்க தயாராயிட்டு வந்த பான்மை தாங்கள் இருவரும் வந்திருக்கக்கூடிய செய்திய சிறபுர பிள்ளையாருக்கு, சிறபுரம் சீர்காழி பிள்ளையாகிய சம்பந்தருக்கு விண்ணப்பம் செய்வீர் என்ன. என்ன அழகான இடம். நாங்க வந்திருக்கிறோம்னு விண்ணப்பம் செய்யுங்கள். சம்பந்தருக்கு விண்ணப்பம் செய்வீர் என்ன பரிசனத்தவர்க்கு. அந்த சீர்காழி போய பரிசனத்தார்னாக்க சம்பந்தருக்கு தொண்டு செய்யக்கூடிய பணிமக்கள். பரிசனத்தவரும் புக்கு பதமறிந்து உணர்த்துகின்றார். அந்த சூழலை பார்த்து அவர்கள் அதை எடுத்து சொன்னார்கள். மாதிரி குலச்சிறையாரும் மங்கையர் கரசியாரும் மடத்தின் வாயில்ல உங்களை காண வேண்டி வந்திருக்கிறார்கள். தங்கள் திருவுள்ளம் என்னது, அவர்களை வர சொல்லலாமா, இதெல்லாம் சொன்னார்கள். பாண்டிமாதேவியாரும் பரிவுடை அமைச்சனாரும் ஈண்டு வந்து அணைந்தார் என்று விண்ணப்பம் செய்ய சண்பை ஆண்டகையாரும் ஈண்ட அழையும் என்று அருளி செய்ய மீண்டு போந்து அழைக்க புக்கார் விரைவுரு விருப்பின் மிக்கர். பாட்டை நீட்டிக்கொண்டே போற. பாண்டிமாதேவியார் அரசி மங்கையர் கருதி பரிவுடை அமைச்சன் தங்கள் மீது ஈடுபாடு கொண்டுள்ள அமைச்சராகிய குலச்சிறையார் ஈண்டு வந்து அணைந்தார். நம்ம மடத்து வாசல்ல வந்து தங்கி இருக்கிறார்கள், உங்களை காண வேண்டும் என்று. ஈண்டுன்னா இங்கே என்று விண்ணப்பம் செய்ய அந்த பரிசனமாக்கள் சென்று முறையிட சண்பை ஆண்டகையாரும், சண்பையிலிருந்து வந்தவராகிய ஞான சம்பந்தரும் ஈண்ட அழையும் என்று அருளி விரைவாக சென்று அவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று அருளி செய்ய மீண்டு போந்து உள்ளே போன பரிசனமாக்கள் விரைவாக வெளியே வந்து அழைக்க இவ்விருவரையும் உள்ளே வர சொல்லுகிறார் சம்பந்தர் பெருமான் என்று சொல்ல புக்கார் விருப்புரு விரைவின் மிக்கார். சம்பந்தரை காண வேண்டும், நடந்த செய்தியை சொல்லி மன்னன் அழைப்பை உடனாக முன்னெடுத்து வைத்து அவரை அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு முன்னுக்கு வந்து நின்றார்கள். ஞானத்தின் திரு உருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசை அன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை
தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் தீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார். இப்ப ஞானசம்பந்தர் எப்படி கண்ணுக்கு தெரியறாரா? இவர்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது. இதுகாரம் இவர்கள் எதனை எண்ணி சம்பந்தரை அழைத்து வந்து மதுரையிலே நிறுத்தி இருக்கிறார்களோ அதற்கு உண்டான தீர்வு, பலன், விடை, வடமொழியில சொல்லணும்னா விமோச்சனம் கிடைக்க போற. அதனால ஞானசம்பந்தர் இவர்கள் பார்வையில மாபெரும் கடவுளா தெரிகிறார். ஞானத்தின் திரு உருவ, எத்தனை அடைமொழி பாருங்க. ஞானசம்பந்தர் ஞானத்தின் வடிவாய் இருக்கிறார். நான் மறையின் தனித்துணையை, 4 வேதங்களினது துணையாக நின்று அதை இந்த உலகம் முழுவதும் பரப்புதற்கு வந்திருப்பதனால தனித்துணையை, வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை. வானத்துலதான் சந்திரன் இருக்குன்னு பாக்குறோம், இல்ல, இது பூமியில வந்திருக்கக்கூடிய வளரும் சந்திரன். மதினாக்க அறிவுன்னு ஒரு பொருள், சந்திரன் ஒரு பொருள். வானத்துல இருக்கிற சந்திரன் தான் தெரியும், இது பூமியில இருக்கிற சந்திரன். நாளுக்கு நாள் ஞானத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மதி கொழுந்து, சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் தேனக்க மலர் கொன்றை செழுஞ்சடையார் சீர்தொடுக்கும். தேன் சிந்தக்கூடிய மலராகிய கொன்றையை தன் தலையிலே செழுஞ்சடையில் சூடியுள்ள சிவபெருமானின் சீர்தொடுக்கும், அவனது பெருமையை தொடர்ந்து பேசக்கூடிய கானத்தின் எழுபிறப்பை, இனிமையான இசையினால் சிவனினது பெருமையை என்றென்றும் எடுத்து சொல்லக்கூடிய 7 பிறப்பினுக்கும் இடமான ஞானசம்பந்தரை கண்கள் களிப்படையக்கூடிய அளவில் பார்த்தார். ஏற்கனவே பார்த்தவர்கள் தானே. ஆனா இப்பொழுது தாங்கள் இதுகாரம் எண்ணி வந்த, இதுகாரம் இந்த நாட்டில் நிலவி வந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அதனால கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ரொம்ப பெரிய அளவுல பார்த்து மகிழ்ந்தார்கள். இதுல ரொம்ப நிறைய விஷயம் பார்த்த உடனே, கண்ட பொழுது அமன் கொடியோர் செய்த கடும் தொழில் நினைந்து மண்டிய கண்ணீர் அருவி நீர் பாய மலர் கை குவித்து புண்டரீக சேவடிக்கு பொருந்த நிலமுற விழுந்தார் கொண்ட குறிப்போடு நெடிது உயர்த்து அழிந்த கொள்கையராய். சம்பந்தரை பார்த்த உடனே, ஐயோ இந்த ஞான கொழுந்தினுக்கு சமணர்கள் இவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு தீ வைத்தார்கள் என்ற அந்த நினைப்பு மனசுல வந்தது. தாங்க முடியல இவர்களுக்கு துக்கம். கண்ட பொழுது சம்பந்தரை பார்த்த அளவிலே அமன் கொடியோர், அமணர்களாகிய கொடியவர்கள் செய்த கடும் தொழில் நினைந்து, அவர்களால் செய்யப்பட்ட கடுமையான செயல் எது? தீ வைத்தது. மண்டிய கண்ணீர் அருவி, அதை நினைச்ச உடனே கண்களில் இருந்து கண் அருவி நீர், கண்கள் இருந்து தார தாரையாக அழுகை வருகிறது. நீர் பாய மலர் கை குவித்து, மலர் போன்ற தங்களினது மென்மையான கைகளை குவித்து புண்டரீக சேவடிக்குள், மலர்ந்த தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய அவரது மேலான திருவடிக்குள் பொருந்த நிலமுற விழுந்தார். நிலத்துல நெடுஞ்சான் கிடையாக விழுந்து இருவரும் கொண்ட குறிப்போடு நெடிது உயிர்த்து அழிந்த கொள்கையராய் விழுந்து வணங்கியவர்களாய் உட்கொண்ட குறிப்புடன் பெருமூச்சு எறிந்து உள்ளம் அழிந்த நிலையில எழுந்து நிற்கிறார்கள். சம்பந்தருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தவர். எதற்கு இவர்கள் கலங்குகிறார்கள், இப்பொழுது ஏன் வந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தானே பையவே சென்று பற்றும் இந்த வெப்பு நோய். அதனால ஞானசம்பந்தர் எல்லாம் தெரிந்தவராக அமர்ந்திருக்கிறார். சில நேரங்கள்ல அண்மையில ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது.
சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்கு இல்லையா, IIT, அதனுடைய இன்றைய இயக்குனர் யாருன்னா காமகோடின்னு பேர். அவருக்கு இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரினுடைய ஊர்ல கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திப்பிராஜபுரம், அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் திப்பிராஜபுரம், கோனேரி ராஜபுரம், மகராஜபுரம், இந்த மாதிரி ஊர்கள்ல வாழக்கூடிய அந்தணர்கள் முழுக்க முழுக்க காஞ்சி மடத்தினுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். அதனால அவர்கள் வீடுகள்ல காமகோடின்றது ரொம்ப சாதாரணமான பெயரா இருக்கும். ஆணாயினும் பெண்ணாயினும் காமகோடின்னு ஆணுக்கும் வைத்திருப்பார்கள், பெண்ணுக்கும் வைத்திருப்பார்கள். அதற்கு சான்று இந்த காமகோடி IIT-யினுடைய இயக்குனர், சிட்டி யூனியன் பேங்கினுடைய சேர்மன் காமகோடி, பெண்ணுக்கு என்னுடைய மாமனின் துணை பெயர் காமகோடி, பெண்ணவங்க இல்லையா, இது வழக்கம். அவர் வேடிக்கையாக சொன்ன ஒரு நேர்முகத்துல நேற்றோ முன்தினமோ கேட்டேன், நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே தலைமுறை தலைமுறையாக காமகோடியின் அன்பர்கள். என் தந்தையார் ஒன்று சொல்லுவார், பெரியவரை காமகோடி பீடத்துல பார்க்கின்ற பொழுது அவர் என்ன வேணும்னு கேட்பார். ரொம்ப அழகா சொன்னார், அசடு மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்காது, உனக்கு என்ன வேணும், அது எப்ப வேணும், எவ்வளவு வேணும்ன்றது அவருக்கு தெரியும். ஏதோ பார்க்க வந்திருக்கிறதுனால பேச்ச தொடங்குவதற்கு ஒரு முதல் சொல் போல கேட்பார், அவ்வளவுதான். அப்படி கேட்ட உடனே எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு பொதுவா பதில் சொல்லு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காத. இறை வழிபாடு என்பது இறைவனிடம் நமக்கு உண்டானதை கேட்டு பெறுதற்கு அல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் செய்யற தவறு அது, நிறைய பேர்ல எல்லோரும் செய்யற தவறு. இறை வழிபாடு என்பது நமக்கு இனி என்ன வேண்டும் என்று இறைவனுக்கு நினைவூட்டி அதை கேட்டு பெறுதல் அல்ல. இதுகாரும் அவன் நமக்கு தந்த நல்லதை எடுத்து சொல்லி அவனுக்கு நன்றி பாராட்டுதல் தான் இறை வழிபாடு. ஞாபகம் வச்சுக்கணும். இது நாள் வரை எனக்கு உரிய வாழ்க்கையில் எனக்கு இவைகளையெல்லாம் கொடுத்து மற்றையோர்களிடமிருந்து என்னை வேறுபடுத்தி உயர்த்தி எனக்கு உரியதாகிய வாழ்க்கையை நல்ல முறையில கொடுத்தாயே இறைவா, உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்றதுக்கு பேரு வழிபாடு. தந்ததை போற்றுதல் வழிபாடு. இனி என்ன தர வேண்டும் என்று நினைவூட்டல் வழிபாடு ஆகாது. நம்ம எல்லாம் நினைவூட்டலை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு தெரியாதா? அவன் எல்லாம் அறிந்தவன்ற நம்பிக்கை வந்துட்டது இல்லையா? அப்ப நமக்கு எப்பொழுது எதை எந்த அளவு தர வேண்டும்னு அவனுக்கு தெரியாதா? ஏன் அறியாமையில போய் அவனிடம் எனக்கு இதை கொடு என்றெல்லாம் கேட்டு இருக்கிறோம். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இனிமேலாவது இறை வழிபாடு என்பது இறைவனிடம் சென்று நமக்கு உரியதை கேட்டு பெறுதல் அல்ல. இந்நாள் வரை நாம் கேட்காமலேயே நமக்கு பலவற்றை கொடுத்திருக்கான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நல்ல உடலை கொடுத்திருக்கான், நல்ல அறிவை கொடுத்திருக்கான், பலவற்றை கற்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான். நம்மை காட்டிலும் மேலாக உள்ள பல மக்களை, அறிஞர்களை, கலைஞர்களை கண்டு அவர்களோடு பேசியதற்கு, அவர்களிடமிருந்து அந்த கலையையோ அறிவையோ பெறுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கான். நாம அன்றாடம் உண்ணுவதற்கு உண்டான உணவை கொடுத்திருக்கான், உடைகளை கொடுத்திருக்கிறான், தங்கி வாழுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறான், தகுந்த நண்பர்களை கொடுத்திருக்கிறான். என்ன கொடுக்கல?
என்ன கொடுக்கல, எல்லாம் கொடுத்திருக்க. இப்படி கொடுத்தவனிடம் போய் மீண்டும் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டா கொஞ்சம் அருவருப்பா இருக்கும் இல்லையா? இவ்வளவெல்லாம் கொடுத்தியே, இது நான் கேட்காமலேயே நான் பெறப்பட்டது, இதை கொடுத்து உதவின இறைவா உனக்கு நன்றின்னு வழிபாட்டு செய்யணும். மாறாக இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்பது என்பது நாகரீகம் இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையும் உண்ணுகிறோம். காலை உணவுலேயே எனக்கு மாலைக்கு உண்டானதையும் கொடுத்துரு, இரவுக்கு உண்டானதையும் கொடுத்துரு, மதியத்துக்கு உண்டானதையும் கொடுத்துருன்னு கேட்டு பாருங்க. வீட்டுல தாய்க்கு கோபம் வந்துடும். அதாவது அந்தந்த நேரத்துல கிடைக்கும்பா அப்படின்னு. காத்தால டிஃபன் கிடைச்சாச்சு, சாப்பிட்டு போ, மத்தியானம் சோறு கிடைக்கும் போ. அதுக்கு இப்பவே கேட்கிறேன். ஒரு நாள் பொழுதுல நமக்கு உரியதாகிய 3 வேளை உணவையே ஒரே நேரத்துல பெற்று வைத்து அதை தூக்க முடியாது. அப்படி இருக்க வாழ்க்கையில நம்ம எல்லா காலத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா பெற வேண்டியதை ஒரே காலத்துல இறைவன்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டா இறைவன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டான். இதுக்கு பேரு வழிபாடா? எவ்வளவு கொடுத்திருக்கான். நான் தினம் எங்காகிலும் ஒரு புதிய கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல போய் முதல்ல நினைப்பதே அது. நீ இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் வந்து உன்னை பார்க்க, வழிபாடு செய்ய ஒரு வாய்ப்பை, வளமான வாழ்வை, உடல் வளத்தை, நலத்தை கொடுத்திருக்கிறாயே. உன்னை பார்ப்பதற்கு நான் வருவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காயே. அதற்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டு இருக்கணும். அந்த நன்றியெல்லாம் செலுத்தணும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கேரளா மாநிலத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊரின் பெயர் இரிஞ்ஞாலகுடா. அங்க கூடல் மாணிக்கநாதர்னு ஒரு சிவன் கோவில், ரொம்ப அழகான கோவில். இந்த கருத்தரங்கங்களுக்கு இடையே கிடைச்ச வாய்ப்புல அந்த கோவிலை போய் பார்த்தேன். இறைவன் எனக்கு அங்க தோன்றியது அதுதான். இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக என்னை இங்கு வரவழைத்து வந்த இடத்துல நான் இங்கு இருக்கிறேன் என்று உன் பெயரையும் அதற்குண்டான அறிவிப்பினையும் பார்க்க வைத்து நான் உன்னை நீ இருக்கும் இடத்துல வந்து வழிபாடு செய்ததற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கல்ல, பெரிய நன்றி இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும், நாம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இறைவனையே போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் தவிக்கிறோம். இது உண்மையா இல்லையா? நேரம் இல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நானே பலமுறை சொல்லி இருக்கேன், மயிலையில இருக்கக்கூடிய காபாலிய கற்பகாம்பிகைய இன்னும் நான் போய் பார்க்கல. இந்த அழகுல போன வாரம் அந்த கோவிலுக்கு 4 முறை போனேன். 4 நாட்கள் தொடர்ந்து நடன கச்சேரி பார்க்க போன. அந்த மண்டபத்துல நடன கச்சேரியை பார்த்தேன். நடனம் ஆடியவர்களுக்கு சிறப்பு செய்ய என்னை அழைத்தார்கள். சிறப்பு செய்த அவர்களை பற்றி 4 வார்த்தை பேசிட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அங்கு சென்று அங்க சற்றேற குறைய 2 மணி நேரம் இருந்து அதன் பின்னும் இறைவனை என்னால பார்க்க முடியலன்னா அவனை அங்கு பார்ப்பதற்கு உரியதாகிய வாய்ப்பும் நேரமும் அவனால் எனக்கு இன்னமும் காட்டித் தரப்படவில்லை. அவ்வளவுதான். அது காட்டித் தரப்பட்டதுன்னா அந்த நேரத்தில் அவனை போய் பார்த்த உடனே உன்னை காணுதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த உமக்கு நன்றின்னு தான் சொல்லணும்.
மாறாக உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். நமக்கு சில இயல்பான குணம் உண்டு. என் வீட்டிற்கு நீர் வருகிறீர் என்றால் என்ன கொண்டு வருவீர்? இல்லை, நான் உன் வீட்டிற்கு வருவதாக இருந்தால் என்ன தருவீர்? இதான் நம்முடைய தேவையே. கோவிலுக்கு நாம போனா கோவில் அங்க என்ன வரம் தருவார்? அந்த இறைவனை வரவேற்று நம்ம இல்லத்துல ஒரு வழிபாடு செய்கிறோம்னா வழிபாட்டுக்கு வந்த இறைவன் ஆசீர்வாதமாக நமக்கு என்ன தருவார்? நாம என்ன கொடுக்கிறது இறைவன்கிட்ட? இதுதான் நம்ம வாழ்க்கையே. அதனால இறைவன் கிட்ட வழிபாடு செய்ய போகிறோம்னா இதுகாரும் அவன் நமக்கு என்ன கொடுத்தானோ அது கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம மிக நன்றாக அமைத்து கொண்டு வாழுகிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நன்றி சொல்லுகிறேன்னு நம்ம வழிபாட ஆரம்பிக்கும். மாறாக நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், உனக்கு அர்ச்சனை செய்கிறேன், அபிஷேகம் செய்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆகவே எனக்கு இதெல்லாம் கொடு கேட்கக்கூடாது. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. அதனாலதான் எழுந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த கொண்ட குறிப்போடு நெடிது உயிர்த்து அழிந்த கொள்கைகள். பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து நின்று அந்த சம்பந்தர் முன்னாடி என்ன பேசுதல் தெரியல இவர்களுக்கு. எப்படி ஆரம்பிச்சார்களா? உரை குழறி மெய் நடுங்கி ஒன்றும் அறிந்திலராகி தரையின் மிசை புரண்டயர்ந்து சரண கமலம் பற்றி கரையில் கவலை கடற்கோர் கரை பற்றினார் போன்று விரைவுறு மெய் அன்பினால் விடாது ஒழிவார் தமை கண்டு. ரொம்ப அழகான இடம். எழுந்திருக்கிற அப்படியே பற்றிய நிலையில கிடக்கிறார்கள். எப்படியா? உரை குழறி, என்ன பேசுறதுன்னு தெரியல, வாய் தடுமாறுகிறது. கேட்டுட்டா சம்பந்தர், ஏன்பா நீங்க தானப்பா உங்க நகருக்கு வர சொன்னீர்கள், நான் உங்களை நம்பிதானே வந்தேன், நான் இருந்த மடத்துக்கு தீ வைத்தார்களேன்னு கேட்டுட்டா. உரை குழறி மெய் நடுங்கி தங்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வந்தவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருந்தா மெய் நடுங்கி ஒன்றும் அறிந்திலராகி என்ன செய்வதுன்னு தெரியாமல் தரையின் மிசை புரண்டயர்ந்து, தரையில விழுந்தவர்கள் அப்படியே புரண்டு புரண்டு வணங்குகிறார்கள். அயர்ந்து சரண கமலம் பற்றி, பிள்ளையாரினுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு அதுவே சரணம் என்று நம்பி அதுவே அடைக்கலம் என கொண்டு கரையில் கவலை கடற்குவோர் கரை பற்றினார்போர், எல்லையில்லாத கவலை கடலிலே ஒரு பற்றுக்கோடு, தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு ஒரு பற்றுக்கோடு கிடைப்பது போல சம்பந்தரினுடைய திருவடிகளை பற்றி விரைவுறு மெய் அன்பினார் அந்த காலினை பற்றி தங்கள் தவறு தங்கள் பாவம் என்கின்ற கடலிலிருந்து கரையேறுவதற்கு பற்றாக சம்பந்தரின் காலை பற்றி கொண்டு விரைவுறு மெய் அன்பினால் விடாது ஒழிவார் தமை கண்டு. அந்த காலை பற்றியவர்கள் விரைகின்ற உள்ளத்து அன்பு காரணமாக அப்படியே கிடந்தவர்களை பார்த்தார் சம்பந்தர். எழுந்திருக்கிறதுக்கு இவர்களுக்கும் துணிவில்லை. சம்பந்தர் ரொம்ப அழகா அவர்களை பார்த்து அருள் தந்தார். எப்படி? அருமறைவாழ் பூம்புகலி அண்ணலார் அடி பூண்ட இருவரையும் திரு கையால் எடுத்தருளி தேற்றிடவும் தெருமந்து தெளியாதார் தமை நோக்கி சிறப்பருளி திருவுடையீர் உங்கள் பால் தீங்குளதோ எனவே. என்ன அழகு! அருமறைவாழ் பூம்புகலி அண்ணலார்,
வேதியர்கள் வாழக்கூடிய புகலி என்ற ஊராகிய சீர்காழியில் வசிக்கக்கூடிய அண்ணலார் ஆகிய சம்பந்தர் அடிபூண்ட இருவரையும் தனது திருவடிகளிலே விழுந்து வணங்கி எழுந்திராது இருக்கக்கூடிய இருவரையும் திருக்கையால் எழுந்தருள், கையால தொட்டு எழுந்திருங்கள்னு சொல்லி தேற்றிடவும் ஆசுவாசப்படுத்தினர். தெருமந்து தெளியாதார், அப்படி ஆசுவாசப்படுத்தியும் தேறுதல் அடையாதவர்கள். தெருமந்துன்னா மயக்கம் அர்த்தம். அலமரல் தெருமலர் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி தொல்காப்பிய உரிமையல். ஒருவன் அலமந்து இருக்கிறான், தெருமரலோடு இருக்கிறான்னா மனது மயங்கி கிடக்கிறதுன்னு அர்த்தம். எது சரி எது தவறு தெரியாம தடுமாறி நிற்கக்கூடிய தெருமந்து தெளியாதார் தமை நோக்கி, அவர்கள் 2 பேரையும் மனம் குழம்பிய நிலையில் உள்ள அவர்கள் இருவரையும் பார்த்து சிறப்பருளி, சிறப்பாக தனது அருட்பார்வையை செலுத்தி திருவுடையீர், அழகா கேட்டார், திருவுடையவர்களே சிறப்பானவர்களே அர்த்தம். ஒருத்தர் அரசி ஒருத்தர் அமைச்சர். சிறப்பானவர்களே உங்கள் பால் தீங்குள்ளதோ என வினவ, உங்களிடம் ஏதேனும் தீமை நேர்ந்துள்ளதோ? தனக்கு ஏற்பட்ட தீமையை கூட அவர் பொருட்படுத்தல. தனக்கு இப்படி ஏற்பட்டதற்காக வருந்தி கிடக்கக்கூடியவர்கள் இருவரை பார்த்து, ஏதேனும் உங்களுக்கு தீமை ஏற்பட்டு விட்டதா? ஏன் இவ்வாறு அழுத நிலையில புரண்ட நிலையில என் திருவடியில வந்து விழுந்து வணங்கி கிடக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது தீமை நேர்ந்ததோ அப்படின்னு கேட்க, வெஞ்சமனர் முன் செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்தே அஞ்சினோம் திருமேனி கடாதென்றே அது தீர்ந்தோம், வஞ்சகர் மற்ற அவர் செய்த தீத்தொழில் போய் மன்னவன் பால் எஞ்சலிலா கொடுவெதுப்பாய் எழா நின்றது என தொழுது. எப்படியா? வெஞ்சமணர் கொடிய சமணர்கள் முன்பு செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்து, அவர்கள் ஏற்கனவே செய்த கொடிய செயல்களுக்காக மிகவும் கலங்கி பயந்துட்டோம். நாங்கள் அஞ்சினோம், திருமேனி கடாதென்றே அது தீர்ந்தோம். உங்களினது திருமேனியில அவர்கள் செய்த தீமையான செயலாகிய தீ வைத்தல் உங்கள் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னு தெரிந்து கொண்டோம். அது தீர்ந்தோம், அந்த கவலை போயிட்டது உங்களை பார்த்த உடனே. ஆனா இப்ப என்ன கவலை? வஞ்சகர் மற்றவர் செய்த தீத்தொழில், வஞ்சகர்களாகிய அந்த சமணர்கள் செய்த தீ வைக்கக்கூடிய தீமையான தொழில் போய் அதன் விளைவு என்னாச்சா? மன்னவன் பால், எங்கள் நாட்டு மன்னனாகிய பாண்டியன் மீது எஞ்சலிலா கொடு வெதுப்பாய், தவிர்க்க முடியாத கொடிய வெப்பு நோயாய் வெதுப்பாய் எழா நின்றது என தொழு. அவனது உடல்ல அது வெப்பு நோயாக மாறி அவனை தகிக்கிறது, அவனை தடுமாறச் செய்கிறது. ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் அஞ்சி வந்தோம். சமணர்கள் வைத்த தீ உங்கள் மடத்தினுக்கு வைத்தது, அது உங்களையோ உங்களை சார்ந்த பரிசனங்களையோ ஒன்றும் செய்யவில்லை என்று பார்த்து தெரிந்து கொண்டோம். ஆனால் என்ன ஆயிற்று? அவர்கள் வைத்த அந்த தீயினது வெப்பம் இந்நாட்டு மன்னனை, மங்கையர்கரசியார் சொல்லுகிறார், என் கணவனுக்கு தீராத வெப்பு நோயாக மாறி அவனை வருத்துகிறது, அவனை சுட்டரிக்கிறது. அவனால ஒன்றும் பண்ண முடியல, அதிலிருந்து அவன் விடுபட முடியவில்லை. ஆகவே அது குறித்து நாங்கள் இங்கு வந்தோம், அதற்கு ஏதாகிலும் தீர்வு உங்களிடம் பெற வந்தோம்னு சொல்ல, அது என்ன ஆயிற்று என்பதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.